எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஸ்ரீநிதி. நான் கோவை மாநகர மாவட்டத்திலிருந்து வரேன். இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில காங்கிரஸ்ல வேட்பாளரா நின்ன இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம தளபதி முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் சார் முன்னாடியும் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அண்ணா முன்னாடியும் நான் இன்னைக்கு இணைஞ்சிருக்கேன். செயல்பாடுகள் எப்படி எலெக்ஷனுக்கு பின்பாக அந்த தேர்தல் வெற்றிக்கு பின்பாக அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கூட்டணி கட்சியா பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்த காங்கிரஸ் செயல்பாடுகளை நீங்க பாத்திருக்கீங்க. அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு? அவங்களுடைய பேச்சு அப்படின்றது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனாங்க? அதாவது பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர் மற்றும் ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து முன்னிறுத்தணும்னு சொல்லி தான் எங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டதுங்க. ஆனாலும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிச்சாங்க. பட் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல்னால திரும்ப திரும்ப எங்களால வேலையை பார்க்க முடியல. ஏன்னா அறிவிச்ச தேதியிலிருந்தே எங்களுக்கு பிரச்சனைகள் தான். அது என்ன தோணுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள், அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெண் தலைவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துல வேற யாரும் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அது உண்மையா உழைக்கிறவங்களை வந்து அந்த சில தலைவர்கள் வந்து ஓரங்கட்டுறாங்க. சில பேரோட சுயநலத்தினால அவசரமா அந்த முடிவு எடுத்ததா தான் அதை பார்க்க முடியுது. இல்ல 2021 நான் காங்கிரஸ் கட்சியில சேரும் பொழுது நாங்க ஆட்சியில இல்ல. ஆனா அது ஒரு ஜனநாயக கட்சி, பாஜகக்கும் RSSக்கும் அகெயின்ஸ்டா இருக்க சிந்தாந்தம்ன்றதுனாலதான் நான் வந்து அந்த கட்சியில இணைஞ்சு பயணிச்சிட்டு இருந்தேன். பட் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரங்கட்டப்பட்டதுனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருந்தது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நான் வந்து தேர்தலை சந்திச்சேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிடம் அப்படிங்கிறது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் தேவை. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு கவர்ச்சி அரசியலை நோக்கி, ஒரு மாயையை நோக்கி வந்து அவங்க எல்லாரும் இப்ப போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திராவிட சித்தாந்தம்ங்கிறது வந்து தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு பெண்கள் முதல் டைம் அரசியலுக்கு வரும்போது கண்டிப்பா திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றி நடக்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். இல்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணினா பேருக்கு பெரியார வச்சிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்ல முடியாதுல்ல. கொள்கையை வந்து கொள்கை பிடிப்போட பயணம் செய்யணும். அது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில். அதுதான் சரியான, நம்மளை வழி நடத்துறதுக்கு கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு இளைஞர்களோட தேவை வந்து திராவிட சித்தாந்தம் தான்.